வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி அடைவார்கள்? பல கருத்து கணிப்புகள் வெளிவந்துருச்சு. ஆங்கில ஊடகங்கள் பல சர்வேகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லா சர்வேயும் ஒரே விஷயத்தை தான் பேசுது, திமுக கூட்டணி பெரிய வெற்றியை ஈட்டும் என்று. எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று லோக்போல் என்கிற ஒரு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பிலும் மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி அடையும் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். சங்கிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடியார் நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. என்ன நடக்குது தோழர்களே? பொதுவா சர்வே அப்படின்னா 100% கரெக்டா இருக்குமானா இருக்காது. ஓரளவுக்கு கரெக்டா நிறைய மக்களை தேர்ந்தெடுத்து அனலிட்டிக்கலா அவங்ககிட்ட பேசி அவங்க கருத்தை பெற்று அதை தொகுத்து கொடுக்கும்போது ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கும். ஆனா 100% துல்லியமான கருத்து கணிப்புன்னு யாருமே கொடுக்க முடியாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு நெருக்கமா இருக்கும், அவ்வளவுதான். சில ஊடகங்கள் இன்றைக்கு அதிகார வர்க்கத்தினுடைய துணையாக இருக்கக்கூடிய ஊடகங்கள், அதுவும் குறிப்பா தேசிய ஊடகங்கள், கோடி மீடியாக்கள் திட்டமிட்டே 400 தொகுதிகள் வெல்வார் அப்படின்னு ஐயா மோடிக்கு சொம்படிச்சாங்க. கடைசியில 240 தொகுதிகளைத்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற முடிந்தது. அப்ப இதெல்லாம் கணக்கு போட்டுதான் நம்ம சர்வேயை பார்க்கணும். ஆனா இந்த சர்வேல ஒரு விஷயம் புரியுது, எல்லா சர்வேயும் திமுக தான் வெற்றி அடையும் சொல்லுது. நேற்று சர்வேக்கான விஷயங்களை எல்லாம் தேடி படிக்கும் போது கதறி இருந்தாங்கப்பா. நீங்களா வீட்டுல உட்கார்ந்து எடுத்தீங்களா? நீங்க வெளியே உட்கார்ந்து எடுத்தீங்களா? இது திமுகவினுடைய 200 ரூபாய் ஊப்பி, இப்படி எல்லாம் நிறைய பேசியிருந்தாங்க. இந்த சேனலை பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த கருத்து கணிப்பை யாரெல்லாம் வெளியிட்டார்களோ அவர்களெல்லாம் போட்டு பொழந்துட்டு இருந்துச்சு தமிழ்நாடு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, தொடர்ந்து கருத்து கணிப்புல எல்லா கருத்து கணிப்பும் ஒரு விஷயத்தை சொல்லுது, திமுக கூட்டணி வெற்றி அடையும். இதுல தந்தி தொலைக்காட்சி, திமுகவுடைய தொலைக்காட்சியா, அவங்க டிப்பிக்கலா பாஜக சப்போர்ட் பண்ற ஒரு தொலைக்காட்சி, தந்தி தொலைக்காட்சி. அவங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, காலாண்டுக்கு ஒரு தடவை ஒரு சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப தேர்தல் வந்தா யார் ஜெயிப்பான்னு. அப்படி சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கும் போது கூட திமுக தான் முதலிடத்துல இருந்தது. அந்த சர்வேல இன்னைக்கு தேர்தல் வந்தால் திமுக ஜெயிக்கும்னு தந்தி தொலைக்காட்சி சொன்னது. இதே மாதிரி சி ஓட்டர்ஸ் அவங்க ஓரளவுக்கு துல்லியமா, ஓரளவுக்கு நெருக்கமா சொல்றவங்க. ஏன்னா அவங்க தான் 242 தொகுதி தான் வெல்லும் பாஜக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்று சொன்ன ஊடகம் அது ஒண்ணுதான், சி ஓட்டர்ஸ். அந்த சி ஓட்டர்ஸும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்கு கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்கன்னா திமுக ஜெயிக்கும். இதெல்லாம் தாண்டி இந்தியா டுடே கருத்து கணிப்பு, நியூஸ் 18 கருத்து கணிப்பு, எத்தனையோ கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக வெற்றி அடையும் சொன்னாங்க. இப்ப சங்கிகளுக்கு இடி இறங்குற மாதிரி இன்னொரு செய்தியை சொல்றேன். தினமலர் கருத்து கணிப்பு. தினமலரும் சாணக்கியா சேனல் யாரு? ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே யாரு? பாஜகவின் மெம்பர், RSS ஆல் வளர்க்கப்பட்டவர். ரங்கராஜ் பாண்டே யாருக்காக தன்னுடைய வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு தெருவா பரப்புரை பிரச்சாரம் பண்ணாரு? மோடிக்காக. தினமலரும் ரங்கராஜ் பாண்டேவும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே ஒரு RSS ஆல் வளர்க்கப்பட்ட பிள்ளை. இது தினமலம் ஒரு பார்ப்பன ஆதிக்கம் உள்ள பத்திரிகை. பார்ப்பன ஆதிக்கம் என்ன? பார்ப்பனர்கள் பத்திரிகை. அது பாஜகவுக்கு தான் சொம்படிக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. அந்த கருத்து கணிப்புல ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு கேளுங்க. திமுக கூட்டணிக்கு 43%, அதிமுக கூட்டணிக்கு 30%, பாஜக கூட்டணிக்கு 14%, நாம் தமிழருக்கு 13%. பாத்தீங்கல்ல, ரங்கராஜ் பாண்டேவும் தினமலரும் எடுத்த சர்வேலையும் அதிகமான தொகுதிகளை திமுக பெறும். அடுத்ததா அதிமுக வெறும் 12% ஓட்டோட பாஜக நிற்கும்னு எடுத்திருக்கிறாங்க. அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்துகிட்டு எதிர்கட்சிக்காக உசுர கொடுத்து வேலை பார்க்கிற பத்திரிகைகள் வேற வழியே இல்லாம உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? தினமலரும் ரங்கராஜ் பாண்டேயினுடைய சாணக்கியாவுமே எடுத்த கருத்து கணிப்புல திமுக தான் வெல்லும், அதிக தொகுதிகளை பெறும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இது எதையுமே படிக்காத ஒரு கூட்டம் வேணும்னே இந்த பத்திரிகைகள் பொய் செய்தி போடுறதான் நம்புறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திகளைத்தான் வரலாறு, அரசியல் என்று நம்புகிற கூட்டம். கிட்டத்தட்ட டிகிரி வச்சிருக்கிற படிக்காத கும்பல். சரிங்களா? அதுங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம வாசிக்கிறவங்க, உரையாடுகிறவங்க, அரசியலை கூர்த்திட்டிக் கொள்ளுகிறவங்க, நமக்கு அரசியல் தெளிவு இருக்கும். இப்ப வாங்க லோக்போல். இந்த லோக்போல் நேற்று ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புல
திமுக 40.1% வாக்குகளோடு முதலிடத்தை பிடிக்கும். 181 இருந்து 189 தொகுதிகளை திமுக பெற்று, திமுக கூட்டணி பெற்று மிகப்பெரிய வெற்றியை அடையும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப 181 இருந்து 89, 189, அப்போ ஒரு பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட நம்ம இலக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிற 200 அப்படின்ற இலக்குக்கு பக்கத்திலே போறோம். அப்படியான ஒரு கருத்து கணிப்பு. இதுல 5 சீட்டு 10 சீட்டு கூடலாம் குறையலாம். ஆனா நெருக்க வெற்றில திமுக மிகப்பெரிய வெற்றியை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதிமுக 38 இருந்து 42 தொகுதிகளை பெறும். 29% வாக்குகளை அதிமுக பெறும். 29% தான் அதிமுக வாக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒண்ணு இல்லாம அதிமுகவை மாற்றி கொண்டிருக்கிறது பாஜக. இது தெரியாம நம்ம பாஜக கூட சேர்ந்தாவது ஜெயிச்சிடலான்னு நம்பி முதல்ல வாய்க்குள்ள போன உணவு மாதிரி சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு அதிமுக. இதுல அதிமுக 37 இருந்து 39% வாக்குகள் வாங்கும். 38 இருந்து 42 தொகுதிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது முன்ன பின்ன இருக்கும். டிவிக்கு 8 இருந்து 10 தொகுதிகள் பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பை சொல்லிடுது. 8 இருந்து 10 தொகுதிகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 23% வாக்குகளை டிவிக்கே பெறும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம அண்ணன் தெருவில் நின்று மூச்சை பிடிச்சி கத்துவார்ல நாம் தமிழர் சங்கி சீமான், அவரு ஒரு இடத்திலும் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வாக்கு ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. 4.5%. நீங்க 5% மொத்தமாவே 5ன்னு கூட போடுங்களே. அவர் 7%, 8%, 9% சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா அது குறைச்சு வருது. இந்த தேர்தல்ல நாம் தமிழருக்கு வாக்கு போடுறவங்க எல்லாம் இங்க விஜய்க்கு வாக்கு போடுறதுக்கு, இந்த வாக்கை பிரிச்சு விடுறதுக்கு ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாங்கன்னா, வடக்குல எல்லாம் நம்ம என்ன பேசுவாங்கன்னா, திமுகவுக்கு பெருசா பலம் இல்ல, கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு பலம் இல்ல, அப்படிதான் ரிசல்ட் இருந்தது. 10 தொகுதினா 10 தொகுதி அதிமுக தான் வரும் கொங்கு மண்டலத்துல. அங்க பலம் கிடையாது. டெல்டாவிலையும் அதிமுக அவங்க எல்லாம் சமமா வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையை இந்த கருத்து கணிப்பு உடைச்சிருக்கு. கொங்கு மண்டலத்துல அதிமுக தான் வரும்ன்ற நம்பிக்கையை உடைச்சிருக்கு. கொங்கு மண்டலத்துல பெரும்பான்மையான பகுதியில் திமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வடக்க திமுக நிறைய தொகுதியில வரும். இந்த பக்கம் டெல்டா பகுதியில 40-50க்கு மேல திமுக கைப்பற்றும். இன்னும் தென் மாவட்டங்கள்ல ரொம்ப கணிசமான இடங்களை திமுக பெறும். இதுல இந்த லோக்போல் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, பெரிய அளவுல பெண்களுடைய வாக்குகள் திமுகவிற்கு வரும். நகரப்புற கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள் பாசிட்டிவா திமுகவை பார்க்கிறார்கள், நேர்மறையா அணுகுறாங்க, திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எனவே திமுக தான் அவங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. எனவே பெரும்பான்மையான பெண்களுடைய ஓட்டு திமுக பக்கம் இருக்கு. இதுல நீலகிரி கொங்கு பெல்ட் அந்த மலையில பாத்தீங்கன்னா, நீலகிரி பகுதியில தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் பழங்குடிகளும் அதிகமா இருக்கிற பகுதி. இந்த பகுதி வலுவாக திமுகவுக்கு ஆதரவா இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமும் இந்த கருத்து கணிப்புல சொல்லப்படுது. CITU, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கம் CITU. இந்த CITU தொழிற்சங்கம் அங்க ரொம்ப வலுவா இருக்கிறதுனால, திமுக கூட்டணியில CITU இருக்கிறனால, அதாவது அந்த கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறனால வலுவாக தொழிலாளர்கள் அங்க ஒருங்கிணைந்து வாக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கேயும் திமுக ஸ்ட்ராங்கா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க, விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா அப்படின்னா, முதல் தலைமுறையில இருக்கிற குழந்தைங்க ஓட்டு போடுவாங்க. முதல் தலைமுறையில இருக்கிற குழந்தைங்க ஓட்டு போடுவாங்க. ஓட்டை இல்லாத குழந்தைங்களும் தெருவில் பேசிட்டு இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். நகர்ப்புறங்கள்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறவங்க அவங்களுடைய சப்போர்ட் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நகரப்புறங்கள்ல இருக்கு, கிராமப்புறங்கள்ல இல்லை. திமுக ஜெயிக்கும் அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்காக திமுக ஜெயிக்கும், என்னென்ன காரணங்களுக்காக திமுக ஜெயிக்குது, என்னென்ன காரணங்களுக்காக மக்கள்கிட்ட அவங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நல திட்டங்கள் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்ததா இந்த லோக்போல் சொல்லுது. பெரிய அளவுல இவங்களுக்கு திமுக கட் பண்றாங்க. பெரிய அளவுல திமுக வெல்வதற்கு அந்த மக்கள் நல திட்டங்கள் ஒரு முக்கியமான காரணம். காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தது ஒரு பெரிய ஆதரவை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதனால விடியல் பயணம், கட்டணமில்லா பயணம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை உருவாக்கி தந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை, அது எல்லாமே இப்ப கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள்னு இது எல்லாமே சாமானிய பெண்கள் மத்தியில திமுக மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக எந்த கருத்து கணிப்பை நீங்க பார்த்தாலும், அது லோக்போலா இருக்கட்டும், சி ஓட்டஸா இருக்கும், இந்தியா டுடேயா இருக்கட்டும், எந்த வாக்கு கட் பண்றாங்க, எந்த நிறுவனங்களினுடைய சர்வேயாக இருந்தாலும்
ஒரே விஷயத்தை தான் பேசுகிறார்கள், திமுக 2026 தேர்தலில் வெற்றியடையும் அப்படின்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்.